ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் தடுத்துடு அடிக்காதே அடிக்காதே பாவம் தானே பாவம் தானே விவசாயிகள் பாவம் சங்கங்களின் போராட்டம் நடத்துவதாக பொய் சொல்றியே பொய் சொல்றியே பைபோறியே பைபோறியே ஏமாற்றாதே தமிழக போராட்டத்தை கொச்சப்படுத்துறீங்க திருந்துவியா திருந்துவியா இனியாவது திருந்துவியா இறங்குமா இறங்குமா தள்ளுபடி செய் தள்ளுபடி செய் விவசாய கடன்களை முற்றிலும் தள்ளுபடி செய் என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன ஆட்சி தமிழக என்ன ஆட்சி என்ன ஆட்சி குற்றமா குற்றமா இந்தியாவுக்கு உணவு உற்பத்தி பண்ணி கொடுக்கிறது குற்றமா வெயிலையும் கஷ்டப்படுறோம் மழையிலையும் கஷ்டப்படுறோம் தாங்குமா தாங்குமா விஜய் அரசு விஜய் அரசு இன்று மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழியில் அரசு இந்த சீர்காழியில் விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் கடன் தள்ளுபடி வேண்டும் என்று அவர் தேர்தல் அறிக்கைகள் என்ன சொன்னாரோ அதை செய்ய வேண்டும் என்று தமிழகம் எங்கும் விவசாயிகள் பொங்கி எழுந்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடாக இன்று சீர்காழியில் மிகப்பெரிய அளவில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். விஜய் அவர்கள் நாங்க வந்தாக்கா நான் விவசாயம் பிறக்கல, விவசாயம் பிறந்த அப்படி போட இப்படி போட சொல்றாரு. நாங்க என்ன சொல்றோம்னா, விவசாயி நீங்க பிறக்கலாமானா விவசாயிகளுடைய குறையை நீங்க போக்குனாலே விவசாயிகளுக்கு நீங்க மிகப்பெரிய அளவுல உதவி செஞ்சதா இருக்கும். விவசாயிகளுக்கு நீங்க நண்பரா இருக்கலாம், விவசாயிகளுடைய பிள்ளையா இருக்கலாம், விவசாயிகளுக்கு அண்ணனா தம்பியா நீங்க இருக்கலாம். அதனாலதான் நாங்க சொல்றோம், விவசாயிகளுடைய முழு கடனை நீங்க இதுல பெரு விவசாயி சிறு விவசாயி என்று பிரித்திருக்கிறார்கள். அது கூட இல்லாமல் விவசாயிகளுடைய அனைத்து கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் விவசாயிகள் கேட்டுக்கொள்கிறோம். அரசுக்கு நாங்கள் ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும் வைக்கிறோம். நிதி இல்லை என்கிறார்கள். கிட்டத்தட்ட 54,000 கோடி ஒரு ஆண்டிற்கான வரவு செலவுக்காக வேளாண் துறைக்காக ஒதுக்கிறார்கள். அதில் இருந்து ஒரு 20,000 கோடியை கூட எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு பேசுறது கூட சொன்னாங்க. உண்மையிலேயே இங்க விவசாயிகளுக்கு கொடுக்க ஒரு கிராமத்துக்கு 2 பேர் 3 பேருக்கு மட்டும்தான் கிடைக்குது அந்த இடுபொருள் மானியம். அந்த மானியத்தை நீங்கள் குறைத்துக் கொண்டு விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பது தமிழக விவசாயிகளுடைய கோரிக்கை. அதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதை செய்ய வேண்டும். இத ஒரு கேவலமான, ஏன்னா நல்லவர்களுக்கு நல்ல எண்ணம் இருக்கும், அவர்கள் கேவலமானவர்கள் என்பதற்கு இது ஒரு சாட்சி. நாங்கள் எங்களை ஒன்றும் புத்தி இல்லாதவர்கள், நாங்கள் ஒன்றும் யாரும் சொல்லி கேட்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. விவசாயிகள் நீங்க என்ன சொன்னீர்களோ அதை செய்ய வேண்டும் என்றுதான் கோரிக்கை வைக்கிற மொழிய அடுத்தவருக்கு சொல்லி செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு எப்பொழுதும் இருந்ததில்லை. அதனால விவசாயிகளை கொச்சைப்படுத்தும் இனிமேல் அது போன்று யாராவது சொன்னால் கண்டிப்பாக அவர்கள் தமிழ்நாட்டில் நடமாட முடியாது என்பதையும் இதன் மூலம் சொல்லுகிறோம்.